வெல்கம் டு எஸ்பி தமிழ் ஆன்லைன் சேனல். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. காலி பணியிடங்கள் எத்தனைனா 99. தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது. அனைவரும் விண்ணப்பிக்கலாம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. தகுதி வாய்ந்த இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். வெளித்துறை, உள்துறை, தொழில்நுட்பம், அர்ச்சகர் மற்றும் ஓதுபவர் பயிற்சி பள்ளி என மொத்தம் 109 காலி பணியிடங்கள் அறிவிப்பு வெளியாகிருக்கு. பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தேவையான விவரங்கள்: வயது வரம்பு: அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் உள்ள பணியிடங்களுக்கு 1/7/2024 தேதியின்படி விண்ணப்பதாரர்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 48 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும். ஒவ்வொரு பதவிக்கும் உள்ள பணியிடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தட்டச்சர் 1, காவலர் 70, கூர்க்கா 2, ஏவலாள் 2, உபகோயில் பெருக்குபவர் 2, கால்நடை பராமரிப்பாளர் 1, உபகோயில் காவலர் 2, திருமஞ்சனம் 3, முறை ஸ்தானிகம் 10, ஓடல் 2, தாளம் 3, தொழில்நுட்ப உதவியாளர் 1, பிளம்பர் 4, உதவி மின் பணியாளர் 2, தலைமை ஆசிரியர் 1, தேவார ஆசிரியர் 1, சங்கீத ஆசிரியர் 1, ஆகம ஆசிரியர் 1, மொத்தம் 109 பணியிடங்கள். இப்பணியிடங்களுக்கு கல்வித் தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட்டச்சர் பதவிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வித் தகுதி மற்றும் அரசு தொழில்நுட்ப தட்டச்சர் தேர்வில் தட்டச்சு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கணினி பயன்பாடு மற்றும் அலுவலக தனியாக்க சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். காவலர், கூர்க்கா, ஏவலாள், உபகோயில் கால்நடை உபகோயில் காவலர் பதவிக்கு தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் மட்டும் போதுமானது. திருமஞ்சனம் பதவிக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் யாதொரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். முறை ஸ்தானிகம் பதவிக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் ஓராண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். ஓடல் பதவிக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் இசைப்பள்ளியிலிருந்து இது தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தாளம் பதவிக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் இசைப்பள்ளியிலிருந்து இது தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தொழில்நுட்ப உதவியாளர் பதவிக்கு மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு துறையில் பொறியியல் பட்டய படிப்பு முடித்திருக்க வேண்டும். பிளம்பர் பதவிக்கு ITI சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். 5 ஆண்டு அல்லது 2 ஆண்டுகள் தொழில் பழகுனர் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். உதவி மின் பணியாளர் ITI சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மின் உரிமம் வழங்குதல் வாரியத்திடமிருந்து H சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தலைமை ஆசிரியர் பதவிக்கு தமிழில் முதுகலை பட்டமும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தால் ஒரு இளநிலை பட்டமும் பெற்றிருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு மேல்நிலைப் பள்ளியில் 5 ஆண்டு குறையாமல் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்திருக்க வேண்டும். தத்துவம், சமயம் மற்றும் பண்பாடு போன்றவற்றில் முதுகலை பட்டம் பெற்றிருப்பவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தேவார ஆசிரியர் பதவிக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் யாதொரு ஆகம பள்ளி அல்லது தேவார பாடசாலைகள் மற்றும் வேத பாடசாலைகள் 3 ஆண்டு படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சங்கீத இசை ஆசிரியர் பதவிக்கு குரல் இசையில் 3 வருட பட்டய படிப்பு முடித்திருக்க வேண்டும் அல்லது இசையில் பட்டய படிப்பு முடித்திருக்க வேண்டும். இசை ஆசிரியர் பயிற்சி படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஆகம ஆசிரியர் பதவிக்கு ஏதேனும் ஒரு ஆகம பாடசாலையில் 10 வருட ஆசிரியராக பணிபுரிந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது கோயிலில் 5 ஆண்டு முதுகலை அர்ச்சகராக பணிபுரிந்திருக்க வேண்டும். சைவ ஆகமத்தில் தற்போதுள்ள வேத ஆகம பாடசாலையில் 4 ஆண்டு பாடப்பிரிவில்
சான்றிதழ் படிப்பை முடித்திருக்க வேண்டும். பணியிடங்களுக்கு சம்பள விவரம் பார்த்தீங்கன்னா, ஏற்ப சம்பளம் வழங்கப்படும். குறைந்தபட்சம் 10,000 முதல் அதிகப்படியாக 1,13,500 வரை சம்பளம் வழங்கப்படும்ன்றதை தெரிவிச்சிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் முறையை பார்த்தீங்கன்னா, இப்பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் கல்வி தகுதி, அனுபவம், செயல்முறை தேர்வு, கூடுதல் தகுதி மற்றும் நேர்முகத் தேர்வு ஆகியவற்றில் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நடைபெறும். பணியிடங்களுக்கு நிபந்தனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பணிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டும். தேர்வு செய்யப்படும் முறை: நேர்முக தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர். நேர்முக தொடர்பான விவரங்கள் தகுதியான நபர்களுக்கு தபால் மூலம் தெரிவிக்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை: www.hrce.tn.gov.in என்ற வெப்சைட்டில், மலையார் hrce.tn.gov.in என்ற இணையதளத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கும் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அல்லது திருக்கோயில் அலுவலகத்தில் ₹100 செலுத்தி பெற்று பூர்த்தி செய்து அதனுடன் தேவையான அனைத்து நகல்களையும் இணைத்து அதனுடன் ₹25 மதிப்புள்ள அஞ்சல் பிள்ளையை ஒட்டிய சுய விலாசமிட்ட ஒப்புகை அட்டை, அஞ்சல் உறை ஆகியவற்றை இணைத்து அனுப்ப வேண்டும். விண்ணப்ப உரையின் மீது பணியின் வரிசை எண் மற்றும் பணியின் பெயரை குறிப்பிட வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில், திருவண்ணாமலை 606601 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். கடைசி நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28/2/2025 மாலை 5:45 மணி வரை. ஆனால் பின்னர் அறிவிக்கப்படுன்றதை தெரிவிச்சிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்